ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, அக்டோபர் 22ஆம் தேதி மகா கந்த சஷ்டி விரதம் வர இருக்குது. அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 48 நாட்கள் முருகப்பெருமான் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் 2 வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க எத்தனை நாள் விரதம் இருக்கலாம், எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வாழ்க்கையில் எந்த குறை வந்தாலும், என்ன வேண்டுதல், என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, முருகப்பெருமான்கிட்ட நம்ம முறையிட்டு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடந்தே தீருங்கிறது ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு வரைக்கும் பக்தர்கள் கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம முருகப்பெருமான் வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்கிறாங்க. முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் அன்னைக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. அதுக்கப்புறம் கந்த சஷ்டி, அப்போ மகா கந்த சஷ்டி வர இருக்கு இல்லையா, அந்த டைம்லையும் 7 நாள் விரதம் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 21 நாள் விரதம் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க. இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலும் ஏராளமான நன்மைகள் இருக்குது. அதனால் இந்த டைமில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரியாகுங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க விரதம் இருந்து வழிபட்டாலும் அடுத்த வருஷமே குழந்தை இருக்குங்கிறது ஐதீகம். அதனால் இந்த விரதத்தை யாருமே கைவிடாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிம்பிளாவது பால் பழ விரதம் இல்லை ஒரு வேளைக்காவது சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம முருகப்பெருமான் டெய்லி நம்ம நினச்சிட்டு வழிபாடு செஞ்சாவே போதும். அதுவே நமக்கு முருகப்பெருமான் நமக்கு நிறைய அருளை கொடுப்பார். முருகப்பெருமானுக்கு நிறைய பேர் மாலை போட்டுக்கிட்டு 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க. நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க. அப்படி 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யணும், வேறு எந்த முறையில் விரதம் இருந்தோம் அப்படின்னா முருகனோட அருளையும் நம்ம வேண்ட வரங்களையும் பெற முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை நாட்கள் முருகனுக்கு விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருந்தால் என்ன வேணுனாலும் என்ன நினச்சாலும் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒன்று. ஆனால் இந்த 48 நாட்கள் விரதத்தை எல்லாராலையும் இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதாவது ஆண்களாக இருந்தால் தொடர்ந்து 48 நாட்கள் விரதம் கடைபிடிக்கலாம். ஆனால் பெண்களுக்கு அது முடியாது இல்லையா. அதனால் மாதவிலக்கு டைம், ஐ மீன் மென்சஸ் டைமில் அந்த விரதத்தை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு போயிட்டு அந்த அடுத்த நாளில் துவங்கி மீண்டும் விரதத்தை துவங்குவாங்க. ஒரு முறை விரதம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அது கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் ஆண்களால் 48 நாட்களும் விரதம் இருக்க முடியும். ஆனால் பெண்களாலே இருக்க முடியும். ஆனால் அந்த மென்சஸ் டைமை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ண முடியும். அதனால் அப்படி முடியாத பட்சத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்க 21 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். 48 நாள் எப்படி ஒரு மண்டலம்னு சொல்லி விரதம் இருந்து வழிபடுறாங்களோ அதே மாதிரி தான் 21 நாள் விரதம் இருந்து வழிபட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு முக்கியமான எண்ணும் கூட சொல்லப்படுது. அம்பாள் சிவனோட உடலில் பாதியாக இடம் பிடிக்கணும் அப்படின்னு கேதார கௌரி விரதத்தை கடைபிடித்தது 21 நாட்கள் தான். இதே எண்ணிக்கை கொண்ட நாளில் தான் நாமும் சிவசக்தி ஸ்வரூபமான முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் நம்ம வேண்டியது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். குழந்தை, திருமணம், கல்வி, வேலை இது எல்லாத்துக்கும் காரணமான குரு பகவான் தான். வாழ்க்கையில் இவை அனைத்துமே பெறணும் அப்படின்னா அதற்கு இந்த 3 கிரகங்களோட அருள் நிச்சயமாக நமக்கு வேண்டும். குரு பகவான் அருள் இருந்தால் தான் திருவருள் தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிடைக்கிறதுக்கு முருகனுக்கு 21 நாட்கள் விரதம் இருந்து நம்ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. 48 நாட்கள் இருக்க முடியாதவங்க 21 நாட்கள் தாராளமாக விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். 21 நாட்கள் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா, முருகனுக்குரிய விரதம், வழிபாடு இது எல்லாமே எதுவாக இருந்தாலுமே முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளில் நம்ம துவங்கிக்கலாம். ஆனால் இந்த டைமில் மகா கந்த சஷ்டி வர இருக்கு இல்லையா, இந்த 48 நாள் இருக்க முடியாதவங்க இந்த கொஞ்ச நாள் விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் 21 நாள் நம்ம கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம விரதம் இருந்துக்கலாம். விரதத்தை துவங்கும் போதும்
அதாவது நேரமாக அதிகாலையில் நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு முதல்ல குலதெய்வத்தையும் விநாயகரையும் நம்ம வழிபட்டுட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு உன்னை வேண்டி நான் துவங்கும் இந்த விரதத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு இந்த விரதத்துக்குரிய முழு பலனும் எனக்கு கிடைப்பதற்கு துணையாக இருந்து நீ அருள் செய்யும் முருகா அப்படின்னு நம்ம மனசார வேண்டிக்கிட்டு விரதத்தை வந்து நம்ம துவங்கணும். நம்ம எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்தையும் நம்ம விநாயகரையும் வழிபட்டுட்டு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்ம இந்த பூஜை செய்யணும், இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்னு நம்ம முருகப்பெருமான்கிட்டையும் நம்ம வேண்டிக்கிட்டு தான் நம்ம வந்து வழிபாடு செய்யணும். அது வந்து ரொம்ப நல்லதும் கூட. அதனால தான் வந்து நம்ம எப்போவுமே நம்ம வந்து இப்படி வேண்டிக்கிட்டு செய்கிறதுனால எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். 21 நாட்கள் வந்து தினமும் 3 வேளையும் சாப்பிடாம இருக்கிறது வந்து முடியாத காரியம். அதனால் தினமும் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம். அவங்கவுங்க உடம்பு கண்டிஷனை பொறுத்து தான். அல்லது தினமும் ஒரு வேளை மட்டும் உணவை வந்து தவிர்த்துக்கிட்டு விரதம் இருக்கலாம். காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையும் நம்ம குளிச்சுட்டு பக்கத்தில் கோவில் முருகன் கோவில் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு அப்படி இல்லைன்னா வீட்லேயே வந்து முருகனுக்கு வந்து நம்ம பூஜை செஞ்சு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு படைச்சிட்டு நம்ம நெய்வேத்தியம் படைக்கும்போது அதில் காய்ச்சிய பால் வந்து அது கூட தேன் கலந்து நம்ம வச்சு வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம விரதம் இருக்கோம் இல்லையா, அதை வந்து நாமளே வந்து சாப்பிட்டுக்கலாம் பூஜை செஞ்சதுக்கப்புறம். விரதம் நிறைவு செய்யும் நாள் அன்றைக்கி முருகனுக்கு வந்து சக்கரை பொங்கல் வந்து நெய்வேத்தியமாக படைச்சி நம்ம வழிபாடு செய்யணும். இந்த முறையில் விரதம் இருந்தோம்னா 21 நாட்கள் விரதம் வந்து நிறைவு செய்வதற்குள் முருகனிடம் நீங்கள் முன்வைத்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி விரதம் டைமில் வந்து வேல்மாறல் படிக்கிறது, அப்புறம் திருப்புகழ் இந்த மாதிரி நம்ம பாராயணம் செய்யணும். அப்படி இல்லைனா கந்த சஷ்டி கவசமாவது நம்ம வந்து டிவியில் போட்டு விட்டாவது கேட்டுக்கணும். அப்படி இல்லை நாமளே வந்து படிக்கணும். இந்த மாதிரி படிக்கும்போது நம்ம மனசுக்கும் வந்து நிறைவாக இருக்கும், ரொம்ப வந்து நல்லதாகவும் இருக்கும். எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை வந்து 108 முறை வந்து நம்ம சொல்லிவிட்டு காலையிலையும் சாயந்தரம் நம்ம நெய் தீபம் போடும்போது இந்த மாதிரி ஓம் சரவண பவன் சொல்லிவிட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக முருகனோட அருள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். விரதத்தை வந்து நிறைவு செய்யும்போது விரதம் முடிஞ்சதும் குளிச்சுட்டு முருகனோட திருவுருவ படத்துக்கு 6 தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் படைச்சிட்டு வழிபாடு செய்யணும். பால் பழங்கள் வச்சுட்டு நம்ம நெய்வேத்தியமாக வச்சு நம்ம விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். இது எப்போன்னா கந்த சஷ்டி விரதம் இருக்கு இல்லையா, அக்டோபர் 22லேருந்து அக்டோபர் 27 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் அந்த திருக்கல்யாணம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம விரதத்தை வந்து நிறைவு செய்யணும். அந்த மாதிரி விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து கடுமையாக மிளகு விரதம் வந்து கடைபிடிப்பாங்க. 7 நாள் இருக்கு இல்லையா கந்த சஷ்டி, அந்த 7 நாளில் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மிளகு எடுத்துக்கிட்டு 7 நாள் வந்து கடுமையான விரதம் இருப்பாங்க. அது எப்படின்னா, நம்மளால் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது வாழ்க்கையில், நம்மளால் உயிர் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம அந்த கடுமையான விரதத்தை நம்ம கோரிக்கை வச்சு நம்ம அந்த விரதத்தை வந்து நம்ம மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அப்படி இல்லைன்னா குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னா 21 நாள் இல்லை 48 நாள் இல்லை 6 நாட்கள் கூட வந்து நம்ம அந்த 6 நாள் மட்டும் நம்ம சாப்பிடாம பால் பழங்கள் விரதம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா இளநீர் விரதம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வேளை வந்து நம்ம பட்னி இருந்துக்கிட்டு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு அது மாதிரி வந்து விரதம் இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விரதம் நிறைய விரதம் இருக்குது. அவங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம். அவங்க உடம்பு கண்டிஷனை பொறுத்து தான் இது. அவங்கள மனசுக்கு விருப்பம் எதுவோ அதுபடி விரதம் இருந்து நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செஞ்சு நம்ம அருளை வந்து வாங்கிக்கலாம். 21 நாள் வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெஜ் மட்டும் தான் சாப்பிட்ணும். ஆனால் நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும். காலையிலையும் சாயந்தரமும் நம்ம வந்து வீட்டை எப்போவுமே நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம பூஜை அறையிலையும் வந்து நெய் தீபம் அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரணமாக நம்ம விளக்கு ஏற்றி நம்ம தீபம் வந்து ஏற்றி வச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.